ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம Godzilla vs Kong மூவிலேருந்து ஒரு அமேசிங்கான ஸ்கல்ப்சர் செய்யலாம். இது வெறும் ஸ்கல்ப்சர் மட்டும் கிடையாது, இதில் நம்ம லைட் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால ஒரு அமேசிங்கான ஒரு லைட் எஃபெக்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Godzillaவை ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் முடிச்சதுக்கப்புறம் அலுமினியம் வயரால் ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட் அலுமினியம் ஃபைல் எடுத்து இது மேலே நம்ம சுற்றிடலாம், ஏன்னா ஒரு நல்ல ஃபார்ம் கிடைக்கிறதுக்காக. ஆல்ரைட், இப்போ நம்ம 2 பார்ட் எபாக்சியை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணி நம்ம கிளே மாதிரி ரெடி பண்ணி இது மேலே நம்ம ஸ்கல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது எந்த ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர்லையும் ஈஸியாக கிடச்சிரும். ஹார்ட்வேரில் கேட்கும் போது இது எம்சில்னு சொல்லி கேளுங்க. இது வந்து 30 ரூபா எம்சியில் நான் வாங்கியிருக்கேன். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஸ்கல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா இது 30 மினிட்ஸில் ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு அக்ரிலிக் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த அக்ரிலிக் ஷீட் மேலே காட்ஜில்லாவோட ஸ்பைக்ஸை நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க இந்த எல்லா ஸ்பைக்ஸையும் நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம இது மேலே ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் காட்ஜில்லாவோட வாயிலேருந்து வர அட்டாமிக் ப்ரீத் லேசர் எஃபெக்ட்காக நான் ஒரு ப்ளூ கலர் எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். இதை நம்ம 2 ஃபீட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபோல்டு பண்ணி 1 ஃபீட்டாக நம்ம ஆக்கிக்கலாம். இதுக்கு பின்னாடியே ஸ்டிக்கர் இருக்கிறதுனால இது நம்ம ஈஸியாக ஒட்டிடலாம். இதுக்காக நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை நம்ம டியூப் மாதிரி மடிச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம எல்இடி ஸ்ட்ரிப்பை வச்சுட்டு ஒரு சைடை நம்ம ஹாட் க்ளூவை யூஸ் பண்ணி சீல் பண்ணிடலாம். இதுக்குள்ளே நம்ம எபாக்சி ரெசினை ஊற்ற போகிறோம், அதனால ஒரு சைடை நம்ம சீல் பண்ணிக்கலாம். இதோ நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த எபாக்சி ரெசின் வந்துடுச்சு. குயிக்காக நம்ம ஒரு அன்பாக்ஸ் பார்த்துடலாம். இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் ரெசினும் ஒரு ஹார்ட்னரும் வரும். இது கூடவே நான் ஒரு க்ளோ இன் டார்க் பவுடரை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த க்ளோ இன் டார்க் பவுடர் க்ளோ ஆகுதான்னு பார்க்கலாம். நைஸ், அருமையாக க்ளோ ஆகுது. இந்த க்ளோ இன் டார்க் பவுடரை சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு இதில் ரெசினும் ப்ளஸ் அந்த க்ளோ இன் டார்க் பவுடரும் ஆட் பண்ணி ஒரு 2 ட்ராப் நம்ம ஹார்ட்னரை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டியூப்குள்ளே இந்த ரெசினை நம்ம மெதுவாக ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஊற்றினா இதுக்குள்ளே கொஞ்சம் பபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் மெதுவாக நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், இது ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 12 ஹவர்ஸ் வெயிட் பண்ணலாம். ஆல்ரைட், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துடலாம். எடுத்த உடனே பாருங்கள், இது நல்லா ஸ்டிக் மாதிரி வந்துருச்சு. இது மேலே நம்ம காங்கோட ஹேமரை நம்ம ஒட்டிடலாம். இதுவும் நான் எம்சியில் தான் செஞ்சேன். இப்போ இந்த ஸ்டிக்கை காட்ஜில்லாவோட மவுத்தில் நம்ம ஃபிட் பண்ணலாம். ஒயரிங்காக ஒரு சின்ன ஹோல் போட்டு அது வழியாக நம்ம இந்த ஒயரை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம கிங் காங்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அலுமினியம் வயரால் நம்ம இதோட ஸ்கெலிட்டன் செய்யலாம். நெக்ஸ்ட் அலுமினியம் ஃபைலால் நல்லா சுற்றி இது மேலே நம்ம ஒரு ஃபார்ம் தரலாம். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்காக பேப்பர் மற்றும் க்ளூவை யூஸ் பண்ணி இது மேலே நம்ம பேசிக் ஃபார்மை நம்ம ரெடி பண்ணலாம். இந்த பேப்பர் ட்ரை ஆகிறதுக்கு கரெக்டாக 3 or 4 ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம இந்த எபாக்சி கிளே யூஸ் பண்ணி இது மேலே நம்ம ஸ்கல்ப்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், காங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பெயிண்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங்காக நம்ம ஒரு பிளாக் கலரை அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே நான் எபாக்சி ப்ளஸ் க்ளோ இன் டார்க் பவுடரை மிக்ஸ் பண்ணி இது மேலே நான் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா இந்த ஸ்பைக்ஸும் டார்க்கில் க்ளோ ஆகிறதுக்கு. ஆல்ரைட், பெயிண்டிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காங்கை அதோட பொசிஷனில் ஃபிட் பண்ணிடலாம். ப்ராசஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ஜாய் தி ஃபைனல் அவுட்.
இதே போல் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். லைட்ஸ் ஆஃப்.